ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெஞ்சல் புயலின் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்கள் மற்றும் கால்நடை மற்றும் பொதுமக்களுக்கு நிவாரண உதவித்தொகையை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிவாரண உதவித்தொகையை நீங்கள் பெறுவதற்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ இதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, புயல் அழுத்தால் உயிரிழந்தவர்களுக்கு குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையாக 5 லட்சம் வழங்கப்படும் சொல்கிறாங்க. ஒருவருக்கு சேதமடைந்த குடும்பத்திற்கு ரூபாய் 10,000 வழங்கப்படும். இதுவே உங்களுடைய வீட்டில் கால்நடைகள் பசு மாடுகள் இறந்து போனால் அந்த இழப்பீடு தொகை பார்த்தீங்கன்னா 37,500 வழங்கிடுவோம். இதுவே செம்மறி ஆடு ஆட்டுக்குட்டி இது போல் ஏதாவது உங்களுக்கு இழப்பீடு தேவைனாக்கா அது உங்களுக்கு 4,000 வழங்கிடுவோம். கோழி போன்றவற்றை இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கோழிகளுக்கு தலா 100 ரூபாய் வழங்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடு இழந்து போனவங்களுக்கு கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக இந்த வீடு வழங்குவதற்கான முன்னுரிமை அளிக்கப்பட சொல்கிறாங்க. அடுத்தது மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 33 விழுக்காடு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 17,000 வழங்கப்படும். பயிர் காப்பீடு தொகை வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அதாவது பல்லாண்டு பயிர்கள் இந்த பார்த்தீங்கன்னாக்கா 33 விழுக்காடுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இழப்பீடு தொகை ஒரு ஹெக்டருக்கு 22,500 வழங்கணும் உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மழையினால் பாதிக்கப்பட்ட 33 விழுக்காடு மற்றும் அதுக்கு மேலாக மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டருக்கு ரூபாய் 8,500 வழங்கிட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த பாதிப்பு மட்டும் இல்லாமல் பொதுவாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேஷன் கார்டுக்கு தலா 2,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிவாரண தொகையை நீங்கள் பெறுவனாக்கா நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த பாதிப்புக்குள்ளான நிவாரணத்தை எப்படி பெறுவணும்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்காக ஒரு அப்ளிகேஷன் வெளியாயிருக்கு. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைன்றவங்க டெவலப் பண்ணிக்கிங்க. ஸோ டெவலப் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு நிவாரணம் வேண்டி விண்ணப்பம் சொல்லியிருக்காங்க. இது பயிர்களுக்கான விண்ணப்ப படிவம். ஸோ பொதுவான நிவாரணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இழப்பீடு அந்தந்த பகுதியை சேர்ந்த விஓக்கள் மூலமாக அனுப்பப்பட்டு உங்களுக்கு அமௌண்ட் தரப்படும். ஸோ இந்த பயிர்களுக்கான இழப்பீடு வேண்டி நீங்கள் விண்ணப்பினாக்கா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் தான் இது. இதில் தேதி போட்டுங்க. என்னைக்கு அனுப்புறீங்களோ அந்த தேதி போட்டுட்டு அனுப்புனர்ன்றத்தில் உங்களுடைய பெயர், உங்களுடைய வீட்டு முகவரி, உங்களுடைய மொபைல் எண் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பெறுநர்ன்றத்தில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தான் இந்த அப்ளிகேஷன் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் போட்டுட்டு எந்த மாவட்டம், எந்த தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்குங்க. பின் நம்பர் முதற்கொண்டு எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பொருள் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக் அப்படி தான் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ஐயா, நான் மேற்கொண்ட விலாசத்தில் நிரந்தரமாக வசித்து வருகிறேன். கடந்த நவம்பர் 30 மற்றும் டிசம்பர் 1 பெய்த பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் எனது நிலத்தில்ன்ற இடத்துல எவ்வளோ ஏக்கரில் பயிரிடப்பட்ட பயிர்கள் சேதமடைஞ்சிருக்கு என்றதை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த டேஷில் பார்த்தீங்கன்னா நிலத்தில் எவ்வளோ ஏக்கரில் நீங்கள் பயிரிட்டீங்க, ஸோ என்ன பயிர் வகைகள் அப்படின்றத சேதமடைஞ்சிருக்கு, எவ்வளோ சேதமடைஞ்சிருக்கிறத இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு பயிர்கள் சேதமடைந்து விட்டன, ஆகையால் எனது நிலத்தை உடனடியாக பார்வையிட்டு அரசு நிவாரணம் பெற்று தரும்படி தங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உங்களுடைய பெயர் எழுதிருங்க, கையெழுத்து போட்டுங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் கூட நீங்கள் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா சிட்டா, அடங்கல், ஆதார் அடையாள அட்டை நகல், வங்கி புத்தகம் நகல், இது நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இது கூட அப்ளிகேஷன் கூட நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய நிலத்தை நேரில் பார்வையிட்டு விஓக்கள் மூலமாக அந்த நிலம் பாதிக்க உள்ளாக்கப்பட்டதா அப்படின்ற குறிப்பிடப்பட்டு உங்களுக்கு தேவையான நிவாரணத்தை அரசு மூலமாக வழங்கப்படும். ஸோ தேவையானவங்க இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள். மற்ற பாதிப்புகள் உள்ளான நிவாரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தந்த விஓக்கள் மூலமாக என்கொயரி பண்ணி லிஸ்ட் எடுத்து அந்தந்த குடும்பங்களுக்கு நிவாரணத்தை வழங்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிறைய மக்கள் இருக்காங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. இந்த வீடியோவை அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இழப்பீடு பெறுவதற்கு உதவியாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.